சின்ன காரியமா பண்ணிருக்கீங்க நீங்க. கொஞ்சம் பெருசுதான் சார். 4 கான்ஸ்டபிள் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் சின்ன டீமை வச்சுக்கிட்டு மார்க்கெட் செய்யற எப்படி அரவுண்ட் பண்ணீங்க? டிபார்ட்மெண்டே ஆடி போய் கிடக்குதியா? லாஸ்ட் வீக் நடந்த டிபார்ட்மெண்ட் மீட்டிங்ல மார்க்கெட் செய்யற என்கவுண்டர்ல போட்டு தள்ளிலாம் டிசைட் பண்ணிருந்தோம். ஆனா நீ அவனை உயிரோட பிடிச்சிட்டு வந்த. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியலையா? சார் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். நல்லவங்க மனசை நோகடிக்க கூடாது. இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வாட்ல வேற எதுலயும் போய் ஊதி விட்டு வந்துறாங்க. கரெக்டா மரக்கூதியில போய் ஊதிட்டு வாங்க. நல்லவங்கள துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. இன்ப நீதி சீஃப் மினிஸ்டர் பயப்படுறீங்களா நீங்க? நடிகனின் பின்னால் ஓடக்கூடிய ஒரு கூட்டம். நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். 60 நாள் என்ன பண்ணான்னா 1 2 3ன்னு எண்ணிட்டு இருந்தான் உள்ள. நல்லவங்க சாபம் பழிச்சுது. நான் மொத்தமா உடைஞ்சது என்ன தெரியுமா சார்? 3வது புருஷன். திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இது நியாயமா சார்? இது நியாயமா? சத்தியமா சொல்றேங்க, பயந்து சொல்றேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? அது நாசமா போட்டு அது போயிடுச்சு. என் கால்ல விழுங்கடா, என் கால்ல விழுங்கடா. இப்ப தூக்குடி. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. தூக்குடி. விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தூக்குடி. நீங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களேன்னு தான் சொல்லி ஆகணும். அத்து தூக்குன. திரு விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்காக நீங்க அழுகக்கூடாது. நண்பர்களே என்ன ஆச்சுன்னா நல்லா பண்ணிட்டீங்க நீங்க. ஓட்டா மாறாது. கண்டிப்பா மாறாது. நீங்க அழுவுறீங்க. இல்ல கண்ணு கலங்குது. போடா போடா. இவெல்லாம் யாரு தெரியுமா? நம்ம எல்லாம் கிரிக்கெட் விளையாடுற ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் போது அண்ணே அண்ணே என்னையும் சேர்த்துக்கோங்கண்ணே அப்படி கெட்டிக்கிட்டு இருப்பான்டா. அவன் எனக்கு இன்னும் பண்ணவே இல்ல, எனக்கு நடக்காது போச்சு. நான் அதெல்லாம் பார்க்காமயே போயிருவேன்னு பயமா இருக்கு எனக்கு. எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்டா. எப்ப நான் பாடல போனா போறோமா? உங்க விஜய் உயிர் என்ன வரனா? மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா? குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ, நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அண்ணா என்னடா என்ன பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? Things that are not real and I really want us to be. வாக்களிப்பேன் உதயசூரியன். போடா என்ன
அப்படி தள்ளுவாங்க உனக்கு. அண்ணா 27 தொகுதியில இதை நிப்பாட்டு இருக்கோம். ஓட்டு போட்டுருண்ணா. சி போ தெர நாயை தூக்கிட்டு வந்து ஓட்டு கேக்குற. ஒரு தேர்தலை சந்திக்கும் 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அண்ணே அண்ணே என்ன கைய காட்டினாதான் தருவாங்களாம்னு விட்ட பிறகுனே குடுத்து தொலைங்கடா எடுவட்ட பயலுகளா குடுங்கடா. அண்ணே என்னடா இன்னொருக்கா கைய காட்டுங்கண்ணே, கைய காட்டுங்கண்ணே. டேய் இங்க பாருடா அண்ணே, குடுத்து தொலைங்கடா. ஏன்டா என்ன மன்னிச்சிருங்கண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. 2026 எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நேத்து ஷூட் முடிஞ்ச உடனே நான் ஊருக்கு வந்துட்டேன். இது வந்து ஓட் போடணும் அப்படிங்கறதுக்காக. சோ அதனால வந்து ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான எலெக்ஷனா இருக்கு. எல்லாருமே ஓட்டு போடணும்ன்ற ஆர்வத்துல இருக்காங்க. என்னோட கடமையா நான் எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலான்னு தான் நினைச்சேன். பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு ஓட்டு போட்டே ஆகணும்னு மக்களோட ஆர்வம் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. சோ அதுதான் வெயிட் பண்றேன். மே 4 பார்ப்போம். மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். எரியுதடி மாலா ஃபேன போடு அல்ல